guys, welcome to RC Gaming. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது மாட் ஃபைலோட வந்திருக்கோம். என்னன்னா பார்த்தீங்கன்னா லக்கி பிளாக் மாட் ஃபைல் கைஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த கலர் பண்ணிக்கலாம். அந்த லக்கி பிளாக்காக அப்படி இருக்கணும்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம பிளேயிங் வித் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம பிளேயிங் வித் சேனலை. ஓகே, இப்போ வாங்க நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வுட்டு செஞ்சுட்டு அடுத்து ஒரு கிராஃப்டிங் டேபிள். இங்கே ஒரு நாய் பாருங்களேன், நம்மளுக்கு முன்னாடி வாழைப்பந்து. ஆனால் நம்மளுக்கு போகணும் இல்லையே, நம்ம என்ன பண்ணுறது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் லக்கி பிளாக்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பர் லக்கி பிளாக், டைமண்ட் லக்கி பிளாக், டர்ட் லக்கி பிளாக், அதுக்கப்புறம் கோல்டு, அதுக்கப்புறம் என்னது ஏதோ ஒரு கிறிஸ்டல் பேர், அதுக்கப்புறம் என் ஸ்டோனு, லேப்பஸு, ஸ்டோனு, நெதர் ரைட்டு, கோலு, அயனு, அதுக்கப்புறம் நெதர் ரேங்கு, ஸ்கல் லக்கி பிளாக். போடா, அதுக்கு எனக்கு சில்க் டச் எல்லாம் தேவைப்படுது கைஸ். அதுக்கப்புறம் உட்டன், நம்மளால் உட்டன் பண்ண முடியுமா? ஓகே, உட்டன் எடுத்தாச்சு. உட்டன் லக்கி பிளாக்கை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு லக்கி பிளாக்கை பண்ணியாச்சு. இதுவும் பார்ட் வைஸாக வரும். இப்போ நம்ம உழைப்போம். என்னடா இது வச்சு நான் யூஸ் பண்ணுவேன், ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ், வேஸ்ட். இருங்க, நான் இன்னொரு உட்டன் பிளாக் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுலேயும் இதே காமிச்சிச்சுன்னா வேஸ்ட், அப்படிதான் சொல்ல முடியும். டைமண்ட்டு அந்த மாதிரி ஆர்மராக பிடிச்சிச்சின்னா பரவாயில்ல, சந்தோஷமாக ஏற்றுக்குவேன். நான் அது மாதிரி கொடுக்குமான்னு யாருக்கு தெரியும். ஓகே, இன்னொரு லக்கி பிளாக்கை செஞ்சியாச்சு. இது போட்டு உடைப்போம். ஐய ஓகே, இது நம்மளுக்கு அவ்வளோவா லக்கு தர மாதிரி தெரில கைஸ். இன்னொன்று செய்வோம், ஒரு 2 செய்கிற மாதிரி வைப்போம் கைஸ். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்றுத்தில் பேட் லக் கிடைக்கும், ஒன்றுத்தில் லக்கு கிடைக்குது. என்ன பண்ணுறது, எப்படியுமே இப்போ பேட் லக் தான் கிடைச்சிச்சு. இன்னொரு வாட்டி வெட்டியாச்சு. ஓகே கைஸ், எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் மாற்று. நோ பாருங்க, 2 பண்ணலாமா? 2 பண்ணிட்டேன். இங்கே ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று வைப்போம். சரி, நான் உட்டை வச்சே மைண்ட் பண்ணுறேன். உட்டன் ஸ்டிக் வச்சு நல்லா தான் கொடுக்கும். ஏய் ப்ராங்கா, இங்கே பாருங்களேன், கமெண்ட் பிளாக்கு ஜெனுச்சிக்கெட் ப்ராங்க்டா. பாவிகளா, எல்லாமே பேட் லக்காக தரீங்களடா, ப்ளீஸ்டா போடா. என்ன கைஸ் உங்களுக்கு சொல்கிறது பாருங்க கைஸ், எல்லாம் பண்ணுறதுக்கே வேஸ்ட்டு கைஸ். ஓகே, இப்போ அடுத்து நம்ம இப்போ டர்ட் இருக்குது, அது பண்ணுவோம். ஓகே, டர்ட்டு எல்லாம் பக் ஆகிட்டுனாங்க, பக்கே தான் ஆகிடுக்கு. சரி, இந்த டர்ட் ஆச்சு நம்மளுக்கு நல்லா பார்ப்போம். ஏன்னா உட்டு சுத்தமாக ஒன்றுமே தரல. இந்த டர்ட் நினச்சாதான் தர முடியும். டர்ட் பிளாக் ஒன்று எடுப்போம். டர்ட் லக்கி பிளாக் போட்டு உடைப்போம். ஏய் டிஜிடி, இவனை ஏன்டா கூட்டிகிட்டு வந்தீங்க? அட பாவி, டர்ட்டு கொலை பண்ண பார்த்துருக்கு கைஸ் இது. அட கர்மமே, அங்கே தான் ஜானின்னு ஒருத்தவனால நான் செத்துட்டேனா. என்ன கைஸ், நம்மளுக்கு நீங்கள் ஃபுல்லாக பேட் லக் தான் போல். சரி, இன்னொரு டர்ட் பிளாக் செய்வோம். 8 வந்துருச்சு. இந்த மாதிரியெல்லாம் வந்துக்கினே இருக்கு பாருங்களேன் கைஸ். நம்மளை கொலை பண்ணுறாங்க கைஸ். ஒரு நல்லதும் தர மாட்டிங்களாடா. என்ன போட்டேன் என் கிராஃப்டிங் டேபிளில் வந்துச்சு.
ஏய் இங்கே பாருங்க ஐயோ ஏய் அடிக்கிறான் திருப்பி அவனால் கொல்லப்பட்டு விட்டேன் கைஸ். இங்கேயும் வந்துட்டான் கைஸ். அவன் அசிங்கமே இல்லாமல் அடிக்கிறான் கைஸ். எப்படி நான் அடிப்பேன் கைஸ். எப்படியாச்சும் ட்ராப் பண்ணணும். எப்படின்னு பண்ணுறதுன்னு தெரியலையே. அசிங்க மேலே வரானே கைஸ். ஸ்னோபால் வச்சுருக்கேன் போடாங்கிட்டு. ரோட் இருந்துச்சுன்னா என்கிட்ட ஈஸியாக தப்பிக்கலாம். ஆனால் இவன் விட மாட்டான் போலியே. வுட் அண்ட் கிராஃப்ட் டூல்ஸ் எல்லாம் தேவைப்படுது பைத்தியத்தை அடிக்க. ஓகே இப்போ மேலே வந்துருக்கோங்க. ஏன்டா பானி ஐயோ அடிச்சிட்டான். எப்படியோ அந்த தூரத்துக்கு போயிட்டான் அவன். பட் இங்கே வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு நம்ம பேக்கப் பண்ணோம் கைஸ். இங்கே திருப்பியும் வந்து அடித்தானா ஒரு லக்கி பிளாக் இருக்குது. உடச்சி பார்ப்போம். உடச்சி நல்லதாவா கைஸ். ஒன்றுமே கிடைக்கல. ஏய் ஆம்பளை போடுறாங்க அடப்பாவி. ஆனால் நம்மளுக்கு இப்படிலாம் பண்ணக்கூடாது கைஸ். இவங்க நம்மளுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்க. எனக்கு பொருள் எங்கே இருக்குன்னே தெரில. சரிக்கா இருந்தால் எங்கேயோ இருந்து போகுது. எனக்கு என்ன அது ஹெல்த் ரெடி பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக மைண்ட் பண்ணுறேன். இது ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிள் ஒரு அதுக்கப்புறம் வந்து என்னது ஆக்ஸு பிக் ஆக்ஸு அதுக்கப்புறம் ஸ்டோன் ஆக்ஸு அதெல்லாம் ரெடி பண்ணணும். அயன் தேடுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நைட்டாக போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. 1 2 3 4 5 6 7 8 இங்கே ஒன்று பண்ணிவிட்டு இது கொஞ்சம் பண்ணிவிட்டு சரி கேச்சுனா நைட்டாக போகுது. அதெல்லாம் உங்கள் பெட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு காலையில் கூப்பிட்றேன் கைஸ். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம உடன் டூல்ஸ்லாம் ரெடி பண்ணணும். பிக் ஆக்ஸ் ஒன்று ஆக்ஸ் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படும். டைட் பண்ணிங்கே போயிடலாம். 1 2 3 ஐயோ மேலே இருக்குது. வெயிட் பண்ணுங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதெல்லாம் மைண்ட் பண்ண ஒரு 8 வந்தாச்சு. பேர்ட்ஸ் யூஸ் பண்ணி மேலே போயிடணும். ஓகே ஓகே இப்போ கிட்டத்தட்ட நம்மள்ட்ட 9 இருக்குது. மூடிடுவோம். ஓகே இப்போ வந்து நம்ம என்ன லக்கி பிளாக் செய்ய போகிறோம்னா எங்கடா ஸ்டோன் லக்கி பிளாக். அட 9 வேணுமாடா சொல்ல மாட்டீங்களாடா நீங்கள். 8 தான் நினச்சேன். ஓகே 9 கிடச்சது. இப்போ வந்து ஒரு ஸ்டோன் லக்கி பிளாக் நம்ம செஞ்சாச்சு. இதுலையாச்சும் கொஞ்சம் லக்காக வரணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கர்மம் அடிக்குது பேச அடிக்குது அடிக்குது. இது அடிக்குது பாருங்க. நம்மள கேர் பண்ணக்கூடாதுன்றாங்க. இது வந்து அடிக்குது. ஓடுறதுதான் நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். அடிச்சு சாப்பிடுச்சு. அட இருக்கு பேசி நான் பெட்டு வேறு இடத்துல போட்டு வச்சுருந்தேன். அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு உங்களை வந்து கூப்பிடிக்கிறேன். இதாக இருக்கா என் பொருள் எல்லாம் வேஸ்ட்டு தான் இருக்கும்.
கைஸ் எப்படியோ வந்து நம்ம என்ன வந்துட்டோம். இப்போ நம்மள்ட்ட வந்து 8 அயன் இருக்குது, இன்னொரு ஸ்டோன் லக்கி பிளாக் இருக்குது. இப்போ நம்ம ட்ரேட் பண்ணி பார்த்தா எல்லாமே எமரல்ட் தான் கேட்குறான். நம்மளுக்கு எமரல்ட் லக்கி பிளாக் வேறு ஒன்று இருக்குல்ல, அதனால் சரி இப்போ இந்த என்கிட்ட எல்லா அயன் டூல்ஸ்லாம் நான் கிராஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் இந்த ஸ்டோன் லக்கி பிளாக் போட்டு உடைக்கிறேன். திருப்பி அன்லாக் ஆகிடுச்சுன்னா கொப்பன் அடி இங்கே பாருங்க நம்மளுக்கு அன்லக்கியாக தான் கிடைக்குது, ஒரு லக்காகவே கிடைக்க மாட்டேங்குது. ஓகே இருங்க, லக்கி பிளாக்கில் வேறு என்னென்ன பிளாக்கில் இருக்குது? சார் நம்மளால் ஒரு அயன் லக்கி பிளாக் செய்ய முடியுமா? ஆல்ரெடி நான் ஒரு 2 செஞ்சுட்டேன். ஓகே இப்போ இது வேஸ்ட்டு தான் எனக்கு. என்ன பண்ணுறது இது வச்சுக்கணும் நான். ஓகே எனக்கு இப்போ 2 அயன் லக்கி பிளாக் இருக்குது. இத்தனையாச்சும் எனக்கு ஒரே ஒரு லக்கு கொடுங்க. எப்போ பார்த்தாலும் எனக்கு பேட் லக்கே தராங்க. ஓகே ஐயோ வெட்டிடலாம் போகிறோம். ஓகே வெட்டியாச்சு. ஃபுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஃபுட்டாச்சு கிடச்சிருக்கு. ஓகே அதே மாதிரி இன்னொரு லக்கி பிளாக் இருக்குது. இதுலையாச்சும் கொஞ்சம் லக்கை கொடுப்பா. ஐயோ இந்த பைத்தியக்காரன் சொல்லுவான். ஐயோ என் பாப்பாவே சொல்லுவான் பாருங்க, எழுதி கேட்குறான். பிளேஸ் 1 தான் கிடச்சிருக்கு. ஓகே பரவாயில்ல. அடுத்த லக்கி பிளாக் என்னன்னு போடுவோம். அடுத்து காப்பர் இருக்குது, எண்டு ஸ்டோன் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஈஸியாக ஏதாச்சும் வேணுங்க. எதுவும் இல்லை, காப்பரு இல்லைன்னா அயன் கோல்டு. இதுதான் கொஞ்சம் கஷ்டம், வில்லேஜ் கண்டுபிடிக்கணும். இதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே போயிட்டு இப்போ நம்ம மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இருங்க ஒரு நிமிஷம் நம்ம மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த சைடு போய் மைன் பண்ணுறது தெரியல. இருங்க நான் போய் குவாடினேட் ஆன் பண்ணிடுறேன். கரெக்டாக குவாடினேட் ஆடும்போது இந்த கேவலமான கன்றாவியான ஸ்பைடர் வந்துடுச்சு. சாவடிக்கவும் போகிறதில்ல, உசுரம் வாங்கினே இருக்குது இந்த ஸ்பைடர் வேறு. ஓகே நான் போய் குவாடினேட் ஆன் பண்ணேன். ஓகே இப்போ நான் வந்து குவாடினேட் ஆன் பண்ணிட்டேன். இங்கே தோணுனா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தோண்டுவேன் கடவுளே. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைன் பண்ணுவோம். எனக்கு வந்து காப்பர் கோல்டு தான் வேணும். அயன் கிடச்சிட்டுனா அயன் தேவைப்படும். காப்பர் கோல்டு அயனு அதான் தேவைப்படுது. ஓகே வாங்க மைன் பண்ணுவோம். அவ்வளோதான் கிடைக்கணும். நம்ம கரெக்டாக ஸ்டிங் மைனிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். கூடு காப்பர்னு சொன்னோன்னே காப்பர் ஆனால் கிடச்சிட்டான். நம்மளுக்கு எத்தனை தேவை? காப்பரை வேறு மெல்ட் பண்ணணும். குக்குடு இப்போதைக்கு இது இருக்கட்டும். காப்பர் இதுலேயே 6 கிடச்சிருச்சு. எவ்வளோ இருக்கும் மைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். படைச்சது லக்கு. இதுக்கு முன்னாடி உக்காந்து முக்க முடியாது. ஓகே இதே மாதிரி கோல்டு கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். கோல்டு அயன் போட்டாங்கடா என்ன ஒரு கேவில். இந்த கேவு ஏதாச்சும் அடையாளம் வைக்கணும். எதை அடையாளம் வைக்கிறது? ஐயோ இது வேறு இங்கே போயிட்டு ஓட்டை இங்கே தான் இருக்குதுன்னு தெரியறதுக்கு அடையாளம் வைக்கணும்.
அதுக்கு தான் இந்த அடையாளம் வைக்கிறேன் நான். ஓகே சரி, இப்போ வந்து கீழே போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஆஃப் ஃபைன் இருக்குது. வேறு என்ன, வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்கெலிட்டனு நம்ம அதுக்கு இங்கேயே போயிடலாம். பார்த்துட்டோம் கழிச்சுக்காரன் என்னென்ன இதெல்லாம் வந்து தாங்க போகிறேன்னு தெரில. அனுபவிக்க போகிறேன்னு தெரில. என்னடா அது இவ்வளோ பெருசுக்குது. ஃபஸ்ட்டு டார்ச் எடுத்துகிட்டு வந்துருக்கணும். க்ரீப்பர் மண்டையே இருக்கிறான் பாருங்க. வெடிச்சிட்டான். எனக்கு என்ன, இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது, எடுத்துக்குவோம். ஆனால் போகிற இடத்துல அயனாக மாட்டுது. ஆனால் ஒரு கோல்டு பிளாக்கு மாட்ட மாட்டேங்குது. ஒரே ஒரு 8 கோல்டு பிளாக்கு. இப்போ கீழே லாவாக இருக்குது. ஆனால் போகிறது தான் கஷ்டம். ஏன்னா நம்மள்ட்ட வாட்டர் பக்கெட் இருந்துச்சுன்னா நான் தண்ணி போட்டாச்சு கீழே போயிருப்பேன். ஆனால் நம்மளுக்கு கீழே போகிறதுக்கு இப்போ நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது. ஏன்னா திருப்பி மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். இங்கேயும் எனக்கு தெரில, இங்கேயும் கொஞ்சம் நிறையா ஆபத்து இருக்குது. இங்கே பாருங்க அயனு, ஒரு அயனு. ஐ திங்க் நம்ம ட்ராப் பண்ணி தோணுது. 1 2 ஓகே. எனக்கு ஐயோ என்னது ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. எனக்கு ஒரு கோல்டு கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெட் ஸ்டோனு கோலெல்லாம் தேவைப்படுது நம்மளுக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு வேணும். ஸ்பைடர் பார்த்துருச்சு. வாழைக்கண்டா மாப்பிள்ள வாழைக்காய் தோப்பில் எங்கேருந்து அடிச்சு என்ன யாவனுக்கு எல்லோரும் வந்து டேமேஜ் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ஓகே இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணி வச்ச இடம் அங்கே இருக்குது. எப்படி கீழே வந்தோம் ஒன்றுமே புரியல கைஸ், ஒன்றுமே புரியல. கோல்டா என்னது கைஸ்? கோல்டு மாதிரியே இல்லை கைஸ், அயன் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு கண்ணில் பார்க்கும்போது. யாரா நீனு அயன் பண்ணும்போது சும்மா அது நோயின்னு போடாங்கிட்டு. ஆனால் ஒரு அடியே பறந்துட்டு பிக்கேக்ஸ் வச்சு அடிச்சுட்டு இருக்கேன் கைஸ். என்னடா அயன் சோடை வச்சு அடித்தா 3 அடியில் போயிடுவானேன்னு பார்த்தா தான் தெரியுது பிக்கேக்ஸ் வச்சு அடிச்சுட்டு இருக்கிறேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அயன் இருக்குது. இங்கே ஒன்று மேலே ஒன்று. ஓகே இப்போதைக்கு இவ்வளோ அயனே போதும். அது கோல்டு அயனாடா? என்னடா அது? அயன் தான். காட்டு போட்டு கைஸ் எனக்கு கோல்டு வந்து தேவைப்படாத போதெல்லாம் இருப்பான். கேவலாக வந்தால் கன்ஃபார்ம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். சரி கைஸ் இப்போதைக்கு நம்ம அந்த சைடு போனோம். ஓகே எவனாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே எனக்கு அயன் வேணாம் போங்கடா. இவங்களும் அடித்தேன். அட்ரா வெடி வெடி அட்ரா நாக்கு முக்கானா வெடி 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 வெடிறா. இப்போ வெடி. ஓகே ஒன்றும் இல்லை. நானும் டி என்னடா வந்துக்கினே இருக்கீங்க? ஐயோ இது வேறு ஸ்க்ரீன் வேறு கைஸ். ஃபுல் பிரைட்னஸ் வச்சு பாருங்கள். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னாச்சு தெரியும். நான் ஃபுல்லாக பிரைட்னஸ் வைக்கிறேன். வந்துக்கினே இருக்கிறாங்க கைஸ். ஃபுல்லாக பிரைட்னஸ் வச்சு கூட இப்படி தான் இருக்குது.
ஓகே இந்த மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு. நீ வரான்டா வெடிச்சுன்னு போ. யாரா இந்த ஸ்கெலிட்டன் வர கைஸ். இருங்க கைஸ் நான் வரேன். ஓ இவன் வெட்டிட்டான். இப்போ அவனை போய் ரிவெஞ்ச் வாங்கிட்டு எனக்கு தேவையில்லாதெல்லாம் தேவை வேணுங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஐயோ எங்கே கூச்சுன்னுக்கிறேன்னு பாருங்க. போகிறேன் கைஸ் ஸ்ட்ரைட்டாங்க. இதுக்கா அத்து இப்போ அத்து எங்கடா போனான்? ஐயோ இவனா பயங்கரமான ஆளாச்சே. தோணுது இந்த 64 அந்த மாதிரி கோஆர்டினேட் கிட்ட இங்கே தான் போகுது மேலே நடிக்கிறாமா. இப்போ பாருங்க அடிக்கிற அந்த ஸ்கெலிட்டன் யாரா நீனு அந்த மாதிரி கேட்குற மாதிரி அடிக்க போகிறான். ஆனால் இங்கே தான் காமிக்குது. ஆனால் இங்கே இல்லை எங்கே மைண்ட் பண்ணேன்னே தெரியலையே. எங்கே மைண்ட் பண்ண சாண்டு லைன் இருக்கு. ஐயோ ஏன்டா அடி குட்டி குஞ்சம் போடா. அம்மாடி ஏன் குட்டி குஞ்சம் டி கொப்பந்தாடி போடா. அதுக்கு அயன் வாசலில் தூங்கும் பெருசாக ரிவெஞ்ச் எடுத்து கிளிக்க போகிறான்னு. இருங்க நான் எடுத்து சாவடிக்கிறேன்.